மேஷ ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். கடுமையான செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். சேமிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்திலே நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெறும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் மிகவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் குறிப்பிடத்தக்க வகையிலே மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஏராளமான நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். உங்களுடைய உத்தியோகத்திலே நீங்கள் ஒருபடி உயர்வதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. அலுவலகத்திலே ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம், அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம், அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரியதொரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக நீதித்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாள். மிதுன ராசிக்கு இது அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சேர்ந்துள்ள சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய நன்மையை செய்யும். இன்று ஒரு நாள் மட்டுமே அந்த கிரக சேர்க்கை 2ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு குறிப்பிடத்தக்க நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடமாகிய மீனத்திலே குருவின் வீட்டிலே அற்புதமான நிலையிலே ராசி அதிபதி சந்திரன் வலுவான நிலையிலே இருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் கடக ராசிக்கு இப்பொழுது மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே எப்பேற்பட்ட பெரிய விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக செய்து விடுவீர்கள். இவரா இதை செய்ய போகிறார் என்று அனைவரும் மலைத்து போய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை லகுவாக சுலபமாக செய்து முடிக்கின்ற ஒரு செயல்திறன் உங்களிடம் காணப்படும். அந்த அளவிற்கு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. தொழிலாக இருந்தாலும் குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் அனைத்திலும் வெற்றிகரமாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்ற ஒரு வல்லமை பெற்றவர்களாக நீங்கள் திகழ்கின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் அதிகமாக யாருடனும் பேச வேண்டாம். கோபம் சற்று அதிகமாக வரும். அதை குறைத்து கொள்ள வேண்டும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கால் எண் என்னும் திருக்குறளை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாள். கன்னி ராசிக்கு இது மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே முன்னேற்றம் காண்பீர்கள். செய்தொழில் எதுவாகிலும் அதிலே உங்களுக்கு மகத்தானது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அயல் நாட்டு தொடர்புடைய பணியிலே இருப்பவர்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. நல்ல விஷயங்கள் சிலவற்றை செய்வதற்காக நீங்கள் சற்று அதிகமாக செலவு செய்வீர்கள். தான தர்மங்கள் செய்வதிலே திடீரென ஆசை அதிகமாகும். கொடுத்து கொடுத்து மகிழ்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். பிறரின் மகிழ்ச்சியை கண்டு மகிழ்கின்ற நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். உற்றார் உறவினர் வருகையால் வீடு கலகலப்பாக விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 5ஆம் இடத்திலே வலுவாக இருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் செய்யும் வேலைகள் அனைத்தும் நல்ல விதமாக வெற்றிகரமாக முடிவடையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்காமல் வீடு திரும்ப மாட்டீர்கள். செயல் வீரர்களாக வெற்றி வீரர்களாக திகழ்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே நீங்கள் மிகப்பெரிய சாதனை செய்கின்ற நாளாக இந்நாள் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக அதிக அளவிலே தன லாபம் ஏற்படுகின்ற நாள். முதலீடுகள் எல்லாம் பன்மடங்காக பெருகி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் முதலீடு செய்திருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உங்களுக்கு பலனளிக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற
விஷயங்களிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு, அதிலே முதலீடு செய்பவர்களுக்கு இந்நாளிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலமாக ஒரு சிலருக்கு நன்மைகள் ஏற்படலாம். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருமண நேரம் நெருங்கிவிட்டது. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்திலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமண வயதிலே இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல தருணம். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருக்கிறது. அஷ்டமத்து சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையிலே அஷ்டமத்து சனி உள்ளது. அதை தவிர பிற கிரகங்கள் அனைத்தும் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் உள்ளதால் இப்பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். குடும்பத்திலே நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அது சீராகும். குழந்தைகளின் ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான சில தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வலுவான நிலையிலே அதிக அளவிலான கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடக்கும். ராசியில் உள்ள சந்திரன், 2ஆம் இடத்து குரு, 4ஆம் இடத்து செவ்வாய், 5ஆம் இடத்து புதன் என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை ஏற்பட்டு உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும்.